பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 140 சங்கீதம் முதல் 143 சங்கீதம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 140வது சங்கீதத்திலே, கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். மனுஷருக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் இதோ தன் போதனையின் ஒரு பகுதியிலே எச்சரித்திருக்கிறார். மகிமை உண்டாவதாக. பொல்லாத மனிதர்கள் சர்ப்பத்தைப் போல் தங்கள் நாவை கூர்மையாக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம், விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. எப்படி அவர்கள் பேசி தாவீதினுடைய மனதை நோகடித்தார்கள் என்பதை நாம் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தாவீதோ ஆண்டவரை நோக்கி, நீரே என் தேவன் என்று சொல்லி விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவிகொடும் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வருகிறதை குறித்து பார்க்கிறோம். மனிதர்கள் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது, நமக்கு விரோதமாய் எழும்பும் போது, நமக்கு விரோதமாய் கிரியை செய்யும் பொழுது, எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்தில் கொண்டு வரும் பொழுது அங்கே தீர்வு இருக்கிறது. கர்த்தர் சகலத்தையும் அவர் பார்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அப்சலமாக இருந்தாலும், சவுல் ஆக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் அவர் நியாயம் செய்கிற தேவன். கர்த்தர் சமயமே உண்டாகும். எனவேதான் அந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்களை உமது சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி அங்கே முடிக்கிறதை அடுத்து பார்க்கிறோம். 141 சங்கீதத்திலே, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்துக்கு வர தீவிரியம், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தத்திற்கு செவிகொடும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். ஒரு அந்திப்பலியாக ஆண்டவர் சமூகத்திலே தன்னையை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்திலே விண்ணப்பத்தை வைக்க, அவர்கள் எனக்கு மறைவாக கன்னிகையின் சிக்கைகளையும் அக்கிரமக்கான சுருக்குகளையும் வைத்திருக்கிறார்கள், என்னை விலக்கி ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே வேண்டுதல் வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இங்கே அக்கிரமம் செய்கிற மனுஷரோடைய ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க வட்டாதையும், அவருடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக என்று சொல்லி அக்கிரமக்காரரோடு எந்த ஐக்கியம் வைக்கக்கூடாது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவது. 142வது சங்கீதத்திலே தாவீது கபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் என்று சொல்லி அங்கே என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர், நான் நடக்கிற வழியில் எனக்கு மறைவாக கண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே தேவனை நோக்கி, தேவனையே தன் அடைக்கலமாய், அங்கு தேவனையே தன் பங்காய் கொண்டு வந்த இந்த தாவீது ஆண்டவர் சமூகத்தில் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். உமது நாமத்தை துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும், எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள்.
மகிமை உண்டாவது. தொடர்ந்து 143வது சங்கீதத்திலும் ஒரு ஜெப சங்கீதமாகவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே விண்ணப்பத்தை வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடி நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல இருக்க என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் தாமே அதை விடுவிக்கும்படி சொல்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லா சத்துருடைய கிரியைகளின் மீது ஜெயம் தருவாராக. இந்த மகிமையான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.